ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூப்பர் ஜே ஆப்பில் மறுபடியும் 250 ருபீஸ் 2 rupees எல்லாம் விட்ரால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அக்கௌண்ட் சஸ்பெண்டட்னு தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் ஜே ஆப் வந்து அது என்னன்னு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படியே இருங்க. வீடியோ லாஸ்ட்லேயும் எண்ட்லேயும் இல்லை சென்டர்லேயும் ஆடியோ மெசேஜாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ நான் அது வேறு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கிஃப்ட் கார்டு நிறைய பேருக்கு வரலன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, கிஃப்ட் கார்டு வந்து வரும். இன்னைக்கு நேற்று வந்து 11:35 4 வந்தது. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது. நாளைக்கு வந்து 12 ஆஃப்டர்நூன் 12:20 இல்லை 12:10 ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிஃப்ட் கார்டு வந்துட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்க, என்னது வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்டடே வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து கிஃப்ட் கார்டு எடுத்துட்டு தான் இருக்கேன். என்னன்னா இந்த மொபைலில் சரியா ஓல்டு மொபைல் சரியா இதுவும் ஆகலை, வித்ட்ரால் ஆகலைன்னு ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வேறுன்னு நியூ மொபைல்ல சேஞ்ச் பண்ணேன். அதனால அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நீங்க இந்த பாருங்க 1 rupee இருக்குல்ல, அதெல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க. 2 rupees இருக்கிறது ஒர்க் பண்ணுங்க. சம்டைம் சர்வே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து இருங்க சொல்றேன். இங்க பாருங்க, அக்கௌண்ட் வந்து எந்த ஒர்க் ஆகலை, போயிடுச்சு. அதனால ஒரு ரெடீம் ஆப்ஷன் மட்டும் காமிக்கும். பட் வந்து நான் எப்படி 8 rupee தான் எடுக்கணும், ரெடீம் பண்ண முடியல. 8 rupee எப்படி எடுத்தேன்னா இங்க பாருங்க, டேஷ்போர்டில் ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால அப்போதான் தோண்டிச்சு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வெப்சைட்டும் இருக்கிறது பார்த்தேன். பாருங்க, 500 people எஸ்டர்டே வித்ட்ரால் பண்ணிருக்காங்க. ஹோம் பேஜ்ல காமிக்குது, வெப்சைட்ல 500 people எவ்வளோ ருபீஸ்ன்னு நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 2 rupees இருக்கிறது மட்டும் ஒர்க் பண்ணுங்க. நிறைய வந்து அதுவே வரும் உங்களுக்கு. 10 rupee வரையும் 5 சர்வே. அதாவது 250 கிஃப்ட் கார்டு 500 peopleஸ்க்கான 1,25,000 rupees. ஸோ இவ்வளோ விட்ரால் கொடுத்துருக்காங்க எஸ்டர்டே. 500 rupees சார் 250 rupees இருக்கு, 500 rupees விட்ராவல் இருக்கு. ஸோ நீங்க அது கூட விட்ரால் பண்ணலாம். நான் நாளைக்கா எஸ்டர்டே விட்ரால் பண்ணி பார்க்குறேன். ஸோ 250 rupees நாளைக்கா. ஸோ இன்னைக்கும் விட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ கிஃப்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க அக்கௌண்ட்டை இன்னொரு மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க, பேன் ஆகிடும். ஸோ அதான் சொல்லிக்கிட்டேன். வெப்சைட்ல கூட இருக்கு பாருங்க. ஸோ கிஃப்ட் கார்டு வரலன்னு ஒரு ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணாரு, அவருக்கு சொன்னேன். ஸோ அப்புறம் அவரும் வந்த அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க சொன்னாரு. வந்த அப்புறம் மெசேஜ் பண்ண அவரும் வித்ட்ரால் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு கீழே வந்து அவரு. ஸோ என்னோட ஸ்கிரீன்ஷாட்டும் அவருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிஃப்ட் கார்டு அப்போ நான் இன்னைக்கெல்லாம் எவ்ரி 5 minutes வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்தது கிஃப்ட் கார்டு வந்து. ஸோ கிஃப்ட் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு CRAFIN அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல ஆப் தமிழ்னு டைப் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது கிஃப்ட் கார்டை வந்து அந்த கிஃப்ட் கார்டு கோடு வரும் இல்லையா வித்ட்ரால் பண்ண உடனே, அது உங்களுக்கு யூடியூப்ல சொல்லியிருப்பாங்க. பொறுமையா பார்த்து மினி கேவைசி பண்ணி வச்சுட்டு இது பண்ணுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. சம் டேக்ஸ் கொஞ்சமாக தான் பிடிப்பாங்க, அதுதான். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்கும், 2-3 ஆப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது பேங்க்குக்கு நீங்க மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ அமேசான், ஃபிளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு சேஞ்ச் பண்றது பாருங்க வீடியோ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.